Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம HTML ஃபார்ம்ஸ்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த ஃபார்ம் தான் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சிம்பிள் லாகின் பேஜஸ் எல்லாமே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான். இப்போ வந்து ஸோ இப்போ என்னோட ஆல்ரெடி வந்து லாகின் ஆகிருக்கு. இப்போ யூஸ் அனதர் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இன்புட் வாங்கி இங்கே பட்டன்ஸு, இது வந்து ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்ம்ஸில் வர்ற பாசிபிள் எலிமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்கும், அப்புறம் பட்டன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன்ஸ் வரலாம், அப்புறம் செக் பாக்ஸ், அப்புறம் ட்ராப் டவுன் பாக்ஸ், அப்புறம் சப்மிட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம HTML ஃபார்ம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபீல்ட்ஸை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்டை பற்றி இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் பார்ப்போம், HTML ஃபார்ம்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது எப்படி ஒவ்வொரு ஃபீல்டையும் யூஸ் பண்ணுறதுங்கிறத இனி வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்காக இந்த ஃபார்மோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதில் நம்ம ரொம்ப பேசிக்காக சில அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஃபார்மில் ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒரு அட்ரிபியூட் வரும். ஓகே. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்ம் எடுத்துப்போம். ஓகே, இந்த ஃபார்ம் எடுத்துப்போம். ஸோ இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இதில் டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டேட்டாவை நான் ரிஜிஸ்டர்னு கொடுத்த உடனே இது வந்து டேட்டா பேஸுக்கு போகணும். ஓகே, இந்த டேட்டாஸ்லாம் நான் இந்த பேஜில் கொடுத்துட்டு இங்கே நான் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணோன்னா இந்த டேட்டாஸ்லாம் வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ இது வந்து இதுக்கு தான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற டேக். அதாவது இந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே என்ன, இப்போ நான் வந்து index.php, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு PHP பேஜ்லேயோ இல்லை அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கோ நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்து லோட் ஆகிரும். இந்த பேஜுக்கு ஸ்கிரிப்ட் லோட் ஆகலாம், இல்லாட்டி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது இதுதான் வந்து பேசிக். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்முக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே. இதுக்கடுத்து இதில் மெத்தேட் அப்படின்ட்டு இருக்குது. மெத்தேட் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கெட் மெத்தேட், இன்னொன்று போஸ்ட் மெத்தேட். ஓகே. இப்போ கெட் மெத்தேட் அப்படிங்கிற எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபார்மில் வந்து டேட்டாஸ்லாம் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சப்மிட் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து லோட் ஆகும். இப்போ நாங்கள் எதுவுமே கொடுக்கல, இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அடுத்த பேஜுக்கு வந்து இந்த ப்ரௌசர் வந்து கொண்டு போகும் இந்த டேட்டாஸை. அப்படி கொண்டு போகும்போது இந்த கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு என்கோடும் பண்ணாமல் அப்படி டேரெக்டாக வந்து நம்ம ஈஸியாக கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே போஸ்ட் மெத்தட் கொடுத்தா ஸோ இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் வந்து என்கிரிப்ட் ஆயிரும், அதாவது ஹைட் ஆயிரும், யாருனாலையும் வந்து எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த கெட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஓகே இப்போ வந்து நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் வந்து நம்ம என்னென்ன கிளிக் பண்ணுறோம்,
இப்போ எல்ஜி ப்ளஸ் டிவி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இங்கே நம்ம விசிபிளாக தெரியும். இது வந்து கெட் மெத்தடு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் இதை காப்பி பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த டிவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக இந்த யூஆர்எல் வந்து நான் அவர் கொடுத்துட்டேன்னா, அவர் இந்த யூஆர்எல் இதில் பேஸ்ட் பண்ணி கொடுத்தாருன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து செக்யூர் பர்பஸ்க்காக நமக்கு யூஸ் பண்ண முடியாது கெட் மெத்தடை. அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இது ஃபேவரட் பேஜை சூஸ் பண்ணிட்டேன்னா யார் டு புக் மார்க். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆயிரும். இந்த புக் மார்க் மூலமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், இந்த மாதிரி புக் மார்க் மூலமாக எடுத்துக்கலாம். இதை நான் ஷேர் பண்ணுற மூலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெட் மெத்தட். கெட் மெத்தடில் வந்து நம்ம கொடுக்குற இந்த டேட்டாஸ் வந்து ஒரு விசிபிளாக இருக்கும். ஓகே, இதே போஸ்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப செக்யூர்டு வெப்சைட்டுக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு செக்யூர்டான வெப்சைட், இப்போ எஸ்பிஐ கார்டு, என்னோடய கிரெடிட் கார்டு வெப்சைட், ஸோ இந்த மாதிரி ரொம்ப செக்யூரான வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் அந்த யூஆர்எலை காப்பி பேஸ்ட் பண்ணி வேறு இதுலேயுமே வந்து நான் பேஸ்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. என்னோடய இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து போகாது. அதே மாதிரி விசிபிளாகவும் இருக்காது, புக் மார்க்கும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தடு. போஸ்ட் மெத்தட் வந்து செக்யூராக இருக்கும். கெட் மெத்தட் வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்கும், இந்த டேட்டாஸ்லாம் தெரியும். அப்புறம் அதை கெட் மெத்தடில் புக் மார்க் பண்ணலாம், போஸ்ட் மெத்தடில் புக் மார்க் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுக்கடுத்து இப்போ பேசிக்காக லேபிள் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக டெக்ஸ்ட் ஃபீல்ட் கொண்டு இருக்கு, இன்புட் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இது டேக் இருக்குது. இந்த லேபிள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக டெக்ஸ்ட் ஃபீல்டு கொண்டு இருக்கு, input type equal to text, அப்புறம் இதோட நேம் equal to இது க்ளோசிங் டேக் வேண்டியதில்லை. இதில் வந்துட்டு ஓகே, ஸோ இதில் நான் HTML பாடி டேக் இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெளியில் டெஸ்க்டாப்பில் example1.html சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னு வந்துருச்சு பாருங்கள். என்டர் யூசர் நேம் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு இன்புட் ஃபீல்டை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறது ஃபார்மில். ஸோ இதில் இந்த லேபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணதில் நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து நார்மலாக இந்த லேபிள் இல்லாமல் நான் கொடுக்கலாம். லேபிள் இல்லாமல் கொடுத்தாலும் இந்த என்டர் யூசர் நேம் வந்துடும். இந்த லேபிள் டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபர்தராக வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம குரூப் பண்ணும்போது அதுக்கு இந்த யூசர் நேம் இங்கே வர்ற டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம சில நேரங்களில் வந்து கன்சிடர் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுத வேண்டி வரும். இது மேலே கர்சரை கொண்டு போனால் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதும்போது இந்த எலிமெண்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு லேபிள் எழுதி அதை குரூப் பண்ணால் தான் அதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இது குரூப் பண்ணுறோம். இப்போ வந்து லேபிள் ஃபார் ஓகே, இங்கே வந்து லேபிள்னு கொடுத்துட்டு ஃபார் யூசர் நேம். ஓகே, அடுத்து இந்த ஃபார் யூசர் நேம் சொல்கிறோம்ல, இந்த ப்ரௌசர் வந்து இந்த லேபிள் வந்து யூசர் நேம் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லி அந்த எலிமெண்ட்டோடதுன்னு சொல்லிடுச்சு. இது எப்படி இது கூட டேக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஐடிங்கிறத கொடுக்கணும். ஓகே,
பொதுவாக எலிமெண்ட்டுக்கு நேம், ஐடி, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த வேல்யூங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த நேம் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டோட நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், யூசர் நேம் அப்படின்ட்டு. இது நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதெல்லாம் வரும். இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வருது, எத்தனை டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு, நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நேம் வேணும். அந்த நேம் தான் இந்த நேம், யூசர் நேம் அப்படிங்கிறது. இந்த ஐடிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த HTML கோடுக்குள்ளே இதை குரூப் பண்ணுறக்கு, இப்போ இந்த மாதிரி லேபிள் போட்டு குரூப் பண்ணிக்கலாம், கலரிங் பண்ணுறக்கு, CSS மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறக்கு இந்த ஐடிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த பாக்ஸுக்குள்ளே வர வேல்யூ தான் வந்து இந்த வேல்யூங்கிற பேராமீட்டருக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம், இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறனால நம்ம என்ன டைப் பண்ணுவோமோ அதுதான் வேல்யூ வரதுனால நம்ம இந்த வேல்யூ வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அது கொடுத்துருக்கேன். பொதுவாக இந்த வேல்யூக்குள்ளே வரது எல்லாமே டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வேல்யூங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து கொண்டு வருது. இதே மாதிரி நம்ம பொதுவாக இந்த நேமும் ஐடியும் ஒரே பேரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதைவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேமுக்கும் ஐடிக்கும் ஒரே பேர் கொடுத்துக்குங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே என்டர் யூசர் நேம் வந்துருச்சு. ஸோ இந்த நேம் வந்து மாற்றிக்கோங்க. வந்து என்டர் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ என்டர் யூசர் நேம் கொடுத்தாச்சு, இங்கே என்டர் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஓகே, இனி அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ இதுதான் வந்து இந்த சப்மிட் பட்டன். இது வந்து என்னென்னா HTML பொறுத்தளவில் சப்மிட் அப்படின்ட்டு செப்பரேட்டாக ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சப்மிட் கிளிக் பண்ண உடனே இந்த ஆக்ஷன் கூட இது கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சப்மிட் பட்டன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே இது வந்து அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இந்த index.phங்கிற பேஜ் இல்லாதனால இந்த ஆக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சப்மிட் பட்டன் தான் வந்து இப்போ நார்மலாக பட்டன்னே ஒரு டேக் இருக்குது, பட்டன்னே ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது பின்னாடி வர எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சப்மிட்டுங்கிற டைப் எதுக்காக அப்படின்னா, இதுதான் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருக்கிற வேல்யூஸையும் கெட் பண்ணி எடுத்து வைக்கும். அந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸில் கொண்டு போகிறது, இல்லை ஆல்டர் பண்ணுறது, இல்லை வேலிடேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த சப்மிட் அப்படிங்கிறத அதோட யூஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பேசிக்காக ஒரு லாகின் பேஜ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, சப்மிட் இது கொடுத்தா லாகின் ஆகிற மாதிரி எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம யூசர்கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வாங்குறோம்ல, ஒரு ஹார்ட் காப்பியில் எழுதுகிற மாதிரி HTMLலையும் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் லேபிள்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அதை லிங்க் பண்ணுறக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நேம் கொடுக்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அதை வேலிடேட் பண்ணும்போதோ இல்லை அதை வச்சு கோட் பண்ணும்போதோ நம்ம வந்து அதை குரூப் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ இந்த ஸ்பேஸ் இந்த லெட்டர்ஸையும் நம்ம வந்து சில இடங்களில் ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பராக லேபிள் எழுதி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொள்றதுக்கான சின்டாக்ஸ் இன்புட் டைப்புக்கு டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நேமும் ஐடியும் கொடுக்குறோம். ஐடிங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு குரூப் பண்ணுறதுக்கு. இந்த நேம் அப்படிங்கிறது இந்த எலிமெண்ட்டோட நேம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறது வந்து அது மேலே டிஸ்பிளே ஆகக்கூடிய வேல்யூவாக வச்சுக்கலாம், இல்லை அந்த வேல்யூவை தான் கெட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்க்கு கொண்டு போவோம். அதுதான் வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இனி ஃபர்தராக ஃபார்ம்ஸை பற்றி இனி வர அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.